கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று அனுராய கடவுள் இன்றைய இறை வாசகங்கள் வழியாக திரு அருட்சாதனங்களில் ஒரு முக்கியமான திரு அருட்சாதனமாகிய திருமணத்தை பற்றி பேசுகின்றார். இன்றைய நற்செய்தி வாசகம் மார்க்கு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரை உள்ள இறை வார்த்தைகளிலே ஆண்டவர் கூறுகிறார், ஒரு ஆணும் பெண்ணும் கணவன் மனைவியாக ஆண்டுடைய திரு சமூகத்திலே கரம் பிடித்து திருமண வாக்குறுதி கொடுத்த பின் அவர்கள் ஆண்டவரால் இணைக்கப்பட்டவர்கள், அவர்களை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்று சொல்லுகிறார், கட்டளையாக கொடுக்கின்றார். மனிதன் இந்திய உலகிலே திருமணமான கணவனையும் மனைவியும் பிரிப்பது ஜாதி, பொருளாதாரம், அந்தஸ்து, அதிகாரம் இவற்றை மையமாக வைத்து அந்த குடும்பங்களை சிதைத்து விடுகிறார்கள். ஒரு குடும்பத்துல ஒரு பையனுக்கு பொண்ணு பார்க்கணும்னாலோ இல்ல பொண்ணுக்கு மணமகனை பார்ப்பதென்றாலோ எதை நாம் முன்வைக்கின்றோம்? பொருளாதாரத்தை. எவ்வளவு கொடுப்பீங்க, எவ்வளவு நகை, வீடு, காரு, பங்களா, இதைத்தான் கேட்கின்றோமே தவிர நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பாருங்கள், குணசாலியான ஒரு பெண்ணை கண்டுபிடிப்பவன், மனையாளாக கண்டுபிடிப்பவன் பேறு பெற்றவன், அவள் பவளத்தை விட விலை மதிப்பு மிக்கவள் என்று இறை வார்த்தை கூறுகிறது. யாராவது கேட்பதுண்டா? ஜெபிக்கின்றவளா, ஜெபாவி நிறைந்த மகளா, ஆலயம் செல்பவளா, திருப்பலி காண்பவளா, ஒப்புரவு அருட்சாதனத்தில் பங்கெடுப்பவளா, திரு ஜெபமாலை செய்பவளா, இது ஏதாவது நாம் கேட்பது உண்டா? கேட்பதே இல்லை. பொருளாதாரத்தை முன்வைத்து நாம் ஒரு உறவை நிச்சயிக்கும் பொழுது அது உடைந்து போகும். அன்பை, குணத்தை முன்வைத்து நாம் ஒரு உறவை ஏற்படுத்த வேண்டும். அன்பானவர்களே, இன்று ஆண்டவர் மீண்டும் சொல்லுகிறார், திருமண பந்தத்தில் இருப்பவர்கள் ஆண்டவருக்கு கொடுத்த வாக்குறுதியை மீறி பிரமாணிக்கம் இல்லாத பிற புற உறவுகளை அவர்கள் கொண்டு வாழும் பொழுது, அது ஆணாய் இருந்தாலும் சரி, பெண்ணாய் இருந்தாலும் சரி, சரீர உறவில் மாத்திரமல்ல, சொல்லிலோ, சிந்தனையிலோ, செயலிலோ நீங்கள் அவ்வாறு வேறு ஆணுடன் இணைந்திருக்கும் பொழுது அவர்கள் விபச்சாரர்கள் என்று இறைவார்த்தை சொல்லுகிறார். விபச்சாரர்களுக்கு நிலை வாழ்வில் இடமில்லை என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. ஏன் இந்த போராட்டம்? அதனால்தான் என்னுடைய முதல் வாசகம் யாக்கோபு தனது திருமுகத்திலே 5ஆம் அதிகாரம் 9 முதல் 12 வரை உள்ள இறை வார்த்தைகளிலே, நீங்கள் ஒருவருக்கொருவர் எதிர்த்து பேசாமல் பொறுமையோடு இருங்கள். உங்களுக்கு எதிர்கருத்து உண்டானால் அதை முறையிட்டு மீண்டும் சண்டை சச்சரவு உண்டாக்காமல் அதை மன்னித்து ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக வாழுங்கள். நீங்கள் துன்பப்படும் பொழுது, அவமானப்படும் பொழுது, ஒருவருக்கு ஒரு சண்டையிடும் பொழுது அழகையானவன் உங்கள் மத்தியிலே பகையும் வெறுப்பையும் விதைக்கிறான் என்று அறிந்து ஆண்டவருடைய இறைவாக்கினர்கள் தங்களது வாழ்க்கையிலே எவ்வாறு எல்லாவற்றையும் பொறுமையோடு சகித்தார்களோ அதுபோல சகியுங்கள் என்று யாக்கோபு எழுதுகிறார். அன்பானவர்களே, திருமணம் என்பது எவ்வாறு குருத்துவமோ அதற்கு இணையான ஒரு திரு அருட்சாதனம். எனவே எவ்வளவு முக்கியத்துவம் உள்ளது என்பதை உணர்ந்து இந்த திருமண உறவு என்பது ஆண்டவர் ஒரு குட்டி திருச்சபையை நமக்கு ஒரு மாடல் சர்ச் குடும்பமாக உருவாக்கி அதிலே அவர் ஆளுகை செய்து கணவன், மனைவி, பிள்ளைகள், அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி என்ற ஒரு குட்டி திருச்சபையை உருவாக்குகிறார். இந்த திருச்சபையில நமது கடமை, கணவனாக, மனைவியாக, பிள்ளைகளாக, பெற்றோராக எனது கடமை என்ன? இந்த திருச்சபையை கட்டி எழுப்புவதிலே நான் ஆற்றும் செயல் என்ன? அதிகாலை ஜெபம், நண்பகல் ஜெபம், மாலை ஜெபம், இரவு குடும்ப ஜெபம், தனி ஜெபம், இறைவார்த்தை, ஜெபமாலை, திருப்பலி, ஒப்புரவு அருட்சாதனம் இவையெல்லாம் ஏக பரிசுத்த அப்போஸ்தலிக்க கத்தோலிக்க திருச்சபையின் பிள்ளைகளாக வாழும் நாம் கடைபிடித்தால் அந்த குடும்பம் கட்டப்படும், ஜெப வீடாக அது மாறும், ஆண்டவர் ஆட்சி செய்வார், அன்னை மரியாளின் பரிந்து பேசுதல் இருக்கும், புனிதர்களும் தூதர்களும் நமக்கு பாதுகாவலாய் இருப்பார்கள். இயேசுவின் இரத்தம் நம்மை கோட்டையாக காக்கும். ஜெபிப்போமா. எங்கள் நல்ல தகப்பனே, திருக்குடும்பம் என்ற ஒரு ஒப்பற்ற எங்களுக்கு முன்மாதிரியாக தந்த சூசை, அன்னை மரியாள், இயேசு எனது குடும்பத்தை போல நாங்களும் ஒருவருக்கு ஒருவர் ஏற்றுக்கொண்டு மன்னித்து அன்பு செய்து ஒருவரை ஒருவர் தாங்கி இறையரசை கட்டும் குடும்பங்களாக, குட்டி திருச்சபைகளாக எங்கள் குடும்பங்களை, குறிப்பாக
திருமணமாகாமல் இருக்கும் கன்னிப்பெண்கள், இளைஞர்கள் திருமண பந்தம் என்றால் என்பதை உணர்ந்து கற்புணரி தவறாமல் வாழவும், திருமணமான கணவர் மனைவிகள் தங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த அருமையான குடும்பத்தை இறை அச்சத்தோடு நாங்கள் வாழ்ந்து ஆண்டவரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற பயத்தோடும் இறைவார்த்தையின் வெளிச்சத்திலே வளர வாழ ஆசீர்வாதம் பதிக்க வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாதையோடு சேர்த்து துதித்து ஒப்புக் கொடுக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, குடும்பங்களாய் இருப்பதற்கு காரணமான ஆண்டவரை கிறிஸ்துவிடம் நான் உங்களுக்காக மண்டியிட்டு ஜெபிக்கிறேன். எனக்காகவும் என் மனைவி பிள்ளைகளுக்காகவும் தொடர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள். குடும்பங்கள் கட்டப்படட்டும். இந்த நாளும் இனிய நாளாகட்டும்.